கோவப்படாத நீங்கள், கனிம வளம் கொள்ளைப்பட போகும்போது கோவப்படாத நீங்கள் இந்த ஒரு முறை கோவப்படுங்க. எப்பயாவது ஒரு முறை கோவப்படுங்க. ஸ்டாலின் தொடரட்டும், அரசு பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், மக்களுக்கு வாக்கி அரிசி போடட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாட்டை கூறு போட்டு விற்கட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், நாட்டு மக்களை ஏமாத்தட்டும். இப்படி வேணா பாட்டு போடுங்க. அதுதான் ஆக சிறந்தது, பொருத்தமாக இந்த அரசாங்கத்திற்கு இருக்கும். இந்த அரசு கொடுப்ப எங்க இருந்து கொடுப்ப? நீயே எளிய மனிதர் 250 கோடி உச்சத்தை விட்டுட்டு நடுத்தருக்கு வந்து நிக்கிற, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வந்து நிக்கிற. அரசியலுக்கு வந்தா பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வரணும். உனக்கு யாரா சொன்னது? உங்களுக்கு யாரா சொன்னது? எனக்கு தான்டா இருக்கு பொண்டாட்டி பிள்ளைய, எல்லாரும் தான்டா கல்யாணம் பண்ணி வாழ்றோம். என் பிள்ளை மீது எனக்கு அக்கறை இருக்கிறதுனால தான்டா, என் பொண்டாட்டி மேல எனக்கு அக்கறை இருக்கிறதுனால தான்டா இந்த நிலத்திற்கும் வளத்திற்கும் உரிமைக்கும் போராடி களத்துல நிக்கிறோம். பொண்டாட்டி புள்ள பாசம் எதுவும் இல்லைன்னா சன்னியாசியா போடா, காட்சி ராமேஸ்வரம் எங்கேயா போடா, போய் பிச்சை எடுத்து போடா பார்தேசி. நிக்கிறாரா இங்க வந்து? நான் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன். உச்சத்தை விட்டுட்டு வந்து எங்க எதுல போறீங்க? எதுல போறீங்க? தனி விமானத்துல. எல்லாத்தையும் துறந்த நீங்கள் தனி விமானத்தை திறந்துட்டு எளிய மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியா வந்து வாக்கு கேட்பியா? நீ உன்னால இந்த மக்கள்கிட்ட வந்து நிக்க முடியுமா? உச்சி வெயில்ல 12 மணி 1 மணிக்கு 1 மணி நேரம் நின்று நாங்க பேசுறோம்டா. நீ மக்கள் பிரச்சனைக்கு ஒரு 10 நிமிஷம் உச்சி வெயில நின்று பேசுவியா? மேற்கூரை கீழே இருந்து ஒரு ஏசி, பின்னாடி ஒரு ஏசி, முன்னாடி ஒரு ஏசி, நடுவுல உங்களுக்கு பின்னாடி பாட்டு பாடுறதுக்கு எசப்பாடு பாடுறதுக்கு கேரவனுக்குள்ள 2 பேரு, அங்கவை சங்கவைன்னு 2 பேர், இங்கிட்ட அங்கிட்ட ஒருத்தர். டேய், நீங்கெல்லாம் அரசியல் பேசுற அரசியல். நீங்க ஒரு தலை